எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷுனா அது பிரியாணி. நான் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் பிரியாணி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது சோயா பிரியாணி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோயா ரெசிபிஸ் எது செய்கிறதா இருந்தாலும் முதல்ல சோயாவை சுடு தண்ணியில் போட்டு கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். இப்போ பாருங்க, சோயா நல்ல உப்பி சாஃப்டா இருக்கு. இதுல இருக்கிற எக்ஸஸ் தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிருங்க. இந்த பிரியாணியை நான் ப்ரெஷர் குக்கர்ல செய்ய போறேன். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, 1 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி போடுறேன். வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்குள்ள பிரியாணிக்கு தேவையான மசாலா விழுது ரெடி பண்ணலாம். மிக்சர் ஜார்ல பொடியா நறுக்கின பூண்டு 1/2 டீஸ்பூன், பொடிய நறுக்கின இஞ்சி 1/2 டீஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், 1/4 கப் துருவன தேங்காய், 2-3 சின்ன வெங்காயம் பொடிய நறுக்கினது, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை போடுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுத அரைச்சிருங்க. வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. இதுல மசாலா விழுது ஊற்றி கிண்டுங்க. மசாலா விழுதோட பச்சை வாசனை போனதும் இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போடுங்க. அடுத்து இதுல 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா வதங்கினதும் இதுல எடுத்து வச்ச சோயாவை போட்டு கிண்டுங்க. இப்போ 1 கப் கொத்தமல்லி இலை, 1 கப் புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் 200 ml கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன். இதை குக்கர்ல போட்டு அரிசி உடைஞ்சிராம கிண்டுங்க. இதுக்கு 250 ml தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடுங்க. ஆவி வந்ததும் வெயிட்டை போட்டு லோ ஃப்ளேமில் 8 to 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வர தேவையில்லை, அது இல்லாமையே அரிசி வெந்துடும். ஏன்னா 30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். வாவ், சோயா பிரியாணி இப்போ ரெடி. சாதம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. பிரியாணி வாசனை சூப்பராக இருக்குது. இதை வெங்காய தயிர் பச்சடியோட சூடாக பரிமாறுங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல. வித்தியாசமான சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அது செய்யறதுனால ரொம்ப குயிக்காக ஈஸியாக அது செஞ்சிடலாம். நீங்கள் தயிர் பச்சடி இல்லைன்னா உங்கள் பிடிச்ச சைட் டிஷ்ஷோட அது நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.